நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு சொம்பு நிறையா தண்ணி குடிக்காத, தண்ணி இவ்வளோ குடித்தா எப்படி நீ சாப்பிடுவ, இப்படிலாம் கேள்வி கேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறதுக்கும் நிறையா தண்ணி எடுத்துக்கலையும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பரோட்டாவும் கறி குழம்பும் சாப்பிட்றீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து சாலிட் ஐட்டமுங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் லிக்விட் எடுத்துக்கிறப்போ அது உங்களுடைய டைஜஷனுக்கோ இல்லை செரிமானத்துக்கோ ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணுது. ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து நிறையா லிக்விட் எடுத்துக்கிறீங்கன்னா அது ப்ளோட்டிங்னு ஒரு கண்டிஷனில் கொண்டு போய் விடுது. ப்ளோட்டிங்னா என்னென்னா, உங்கள் வயிறு வந்து ஃபில் ஆன மாதிரி நீங்களாக ஃபீல் பண்ணுறது. உங்கள் பிரெயின் வந்து உங்கள் வயிறு ஃபில் ஆன மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லும். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, உங்கள் வயிறு வந்து ஃபில் ஆகலை. நீங்கள் குடிக்கிற லிக்விடோட அமௌண்ட்டு தான் உங்கள் ஸ்டொமக்கோட pHஐ ஈஸியாக சேஞ்ச் பண்ணுது. ஸோ இதனால தான் உங்களுக்கு ப்ளோட்டிங் கண்டிஷன் வந்து ஏற்படுது. ஸோ இனிமேல் சாப்பிட்றப்போ கொஞ்சமாக லிக்விட் எடுத்துக்கோங்க. ஸோ இதனால் உங்கள் டைஜஷனுக்கும் உங்கள் கட் ஹெல்த்துக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. Subscribe and share MBBS Bites for future medical related videos.